அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். மரண சாசனத்துக்கு சாட்சியாக இருந்தோர் அதை செவிமடுத்த பின் மாற்றி கூறினால் அதற்கான குற்றம் மாற்றி கூறியோரையே சேரும். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். மரண சாசனம் செய்பவனிடம் அநீதியையோ பாவத்தையோ யாரேனும் அஞ்சினால் அவர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களில் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம். அதற்கு சக்தி உள்ளவர்கள் ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரம். நன்மைகளை மேலதிகமாக செய்வோருக்கு அது நல்லது. நீங்கள் அறிந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது. இந்த குரான் ரமலான் மாதத்தில்தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும், நேர் வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும். நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு எளிதானதையே நாடுகிறான், சிரமமானதை உங்களுக்கு நாட மாட்டான். எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக்குவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்திடவும் நன்றி செலுத்திடவும் வேறு நாட்களில் நோற்கும் சலுகை வழங்கப்பட்டது. என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும். இதனால் அவர்கள் நேர் வழி பெறுவார்கள் என்பதை கூறுவீராக. நோன்பின் இரவில் உங்கள் மனைவியரிடம் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. உங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தது அல்லாஹுக்கு தெரியும். எனவே உங்கள் மன்னிப்பை ஏற்று உங்கள் பிழை பொறுத்தான். இப்போது முதல் அவர்களுடன் கூடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை சந்ததியை தேடுங்கள். வைகறை எனும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள். பள்ளி வாசல்களில் இஹ்திகாஃப் இருக்கும்போது மனைவியருடன் கூடாதீர்கள். இது அல்லாஹ்வின் வரம்புகள், எனவே அதை நெருங்காதீர்கள். தன்னை அஞ்சுவதற்காக தனது வசனங்களை அல்லாஹ் மக்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். உங்களிடையே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். தெரிந்து கொண்டே மக்களின் பொருட்களில் ஒரு பகுதியை பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக அதிகாரிகளிடம் உங்கள் பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். பிறைகளை பற்றி முஹம்மதே உம்மிடம் கேட்கின்றனர். அவை மக்களுக்கும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டிகள் என கூறுவீராக. வீடுகளுக்குள் அதன் பின் வழியாக வருவது நன்மை அன்று, இறைவனை அஞ்சுவதே நன்மை. எனவே வீடுகளுக்கு வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இதனால் வெற்றி பெறுவீர்கள். உங்களிடம் போருக்கு வருவோருடன் அல்லாஹ்வின் பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள். வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்.